வெல்கம் டு மிஸ் குக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீக்கங்காய் துவையல். எல்லாருமே பீக்கங்காயில் கூட்டு செய்வாங்க, குழம்பு வைப்பாங்க, இல்லை பொரியல் மாதிரி செய்வாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பீக்கங்காவுடைய தோலை வச்சு துவையல் செய்ய போகிறோம். பாருங்கள், பீக்கங்காவுடைய தோலை நான் எல்லாத்தையும் சீச்சு வச்சுருக்கிறேன். எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன், க்ளீன் பண்ணி. இதை சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் புளி, அவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற பீக்கங்காய். இப்போ எண்ணெய் வானலியில் காய வச்சுருக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 காஞ்ச மிளகாய், இது கூடவே பூண்டு ஒரு 4 பல் பூண்டு கூட வச்சுக்கோங்க, இன்னும் வாசமாக நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு ரெண்டும் கருக விடாமல் பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. கருக விட்டுறாதீங்க. இது கூட இன்னும் ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க, இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கோல்டு அதிகமாக இருக்குது, அதனால் வாய்ஸ் சரியாக இல்லை. இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல பீக்கங்காய் தூள், அதையும் வந்து அது கூடவே போட்டு நல்லா வதக்குறோம். அந்த பச்சை வாடை போகணும். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த பச்சை வடை சுத்தமாகவே இல்லாத மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போது அந்த பச்சை வாடை எல்லாமே போய் கலரே சேஞ்ச் ஆகிருக்கும் அதனுடைய தோல். ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு, இன்னும் நம்ம உப்பு சேர்க்கலை, உப்பு சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. பீக்கங்காய் துவையல் ரெடி. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், இது ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ.